مبشرا برسول يأتي من بعد اسمه أحمد. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு ஓதப்பட்ட 28வது ஜுஸ்னுடைய சூறாக்களில் ஒரு சூரா சஃப் என்பது அதற்கு பெயர். சஃப் என்றால் அணிவகுப்பு. அணிவகுப்பு என்கிற தலைப்பிலான அந்த சூறாவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அஹ்மத் என்று குறிப்பிடுகிறார். நாம் இந்த பெயர் குறித்தும் இந்த பெயரினால் ஏற்பட்ட சில விளைவுகளை குறித்தும் இன்றைய சிந்தனையாக அந்த ஆயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் திருக்குர்ஆனில் 4 இடங்களில் வருகிறது. 4 இடம் மட்டும்தான் பெயர் வருகிறது. பெயர் சொல்லாமல் பல 100 இடம் இருக்கலாம். முஹம்மது என்பது 3 இடத்தில் வருகிறது. அஹ்மது என்று ஒரு இடத்தில் வருகிறது. முஹம்மது என்பதும் ரசூலுல்லாஹுடைய பெயர். அஹ்மது என்பதும் ரசூலுல்லாஹுடைய பெயர். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், இது ஒரு இடத்துல வருது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மதுவும் ரசூல் தான், அவருக்கு முன்பும் பல நபிமார்கள் சென்றிருக்கிறார்கள், இது ஒரு இடத்துல வருது. வல்லதீன ஆமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மதின் வஹுவல் ஹக்கு மிர் ரப்பிஹிம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்ட திருக்குர்ஆன் என்று ஒரு இடத்தில் வருகிறது. இந்த 3 முஹம்மத். இன்னைக்கு ஓதப்பட்ட சூரா சஃபினுடைய ஆயத்து அஹ்மத். அது எப்படி வருதுன்னா, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யாருக்கு? பனூ இஸ்ரவேலர்களுக்கு ரசூலாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து அந்த மக்களை பார்த்து அவர் பேசிய வாசகம் குர்ஆனிலே இன்றைக்கு ஓதப்பட்டது. அவர் என்ன சொல்லுகிறார்? யா பனி இஸ்ராயில், பனூ இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிற தூதர். நான் 2 விஷயத்தோடு வந்திருக்கிறேன். என்ன 2 விஷயம்? முஸத்திகன், ஏற்கனவே இருக்கிற தௌராத் என்கிற வேதத்தை உண்மைப்படுத்தவும் வந்திருக்கிறேன். வ முபஷ்ஷிரன், ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். என்ன செய்தி தெரியுமா? யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னாலே ஒரு நபி வருவார், அவருடைய பெயர் அஹ்மது என்று சொல்ல வந்திருக்கிறேன். ஈசா வந்தது 2 காரணம். ஒன்று, முன்னாலே வந்த தௌராத்தை உண்மைப்படுத்த வந்திருக்கிறேன். பின்னாலே வர இருக்கிற அஹ்மது என்ற நபியை பற்றி முன்னறிவிப்பு செய்து நல்ல செய்தி சொல்லுவதற்கு வந்திருக்கிறேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இதுல பின்னால் ஒரு நபி வருவார், அவர் பெயர் அஹ்மது என்று வருகிறார். முஹம்மது என்பதும் அஹ்மது என்பதும் 2மே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர்கள், சந்தேகமில்லை. அஹ்மது என்று இந்த ஆயத்திலே வந்திருக்கிற அஹ்மதுவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தஃசீர்கள்ல இந்த வார்த்தை எழுதுகிறார்கள். அஹ்மதுல் ஹாமிதீன், உலகத்திலே அல்லாஹுவை புகழுகிற எல்லாரையும் விட மிக அதிகமாக புகழ்பவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இருக்கிற படைப்புகள் எல்லாம் அல்லாஹுவை புகழுவதை விட அதிகமாக புகழுபவர் என்று அர்த்தம். முஹம்மது என்பதற்கு என்ன அர்த்தம்? நிறைய புகழப்பட்டவர் என்பதை ஒட்டி நிறைய கருத்து எழுதப்பட்டாலும் நிறைய பேருடைய அறிஞர்களுடைய கருத்து முஹம்மது என்றால் திரும்ப 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 துன்யாவிலும் ஆகிரத்திலும் புகழப்படுபவர் என்று அர்த்தம். முஹம்மது திரும்ப திரும்ப புகழப்படுபவர்.
அஹ்மது ரொம்ப புகழ்பவர். இந்த 2 பேரும் ரசூலுல்லாவுக்கு இருக்கிறது. இந்த புகழ் என்கிற வார்த்தை சம்பந்தமாகவே ரசூலுல்லாவுடைய எல்லாம் அமைந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே நமக்கெல்லாம் ஷஃபாஅத்து செய்கிற இடம், அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. அந்த ஷஃபாஅத்து செய்கிற இடத்திற்கு மகாமும் மஹ்மூத் என்று பெயர். முஹம்மது அஹ்மது மஹ்மூத் என்று பெயர். குர்ஆனிலே வருகிறது, அஸா யபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை எல்லா நபிமார்களையும் பின்னாலே வைத்து ரசூல் முன்னாலே நின்று ஒரு கொடியை கையிலே பிடித்து கொண்டு வருவார்கள். அந்த கொடிக்கு லிவாஉல் ஹம்து என்று பெயர். அஹ்மது, முஹம்மது, மஹ்மூது, ஹம்து. ஹம்து என்றால் புகழ், கொடி, புகழ் என்று அர்த்தம். முஹம்மது என்பதும் அஹ்மது என்பதும் இந்த 2 பெயர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனிலே வரக்கூடிய பெயர்கள். ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எல்லா நபிமார்களையும் பெயர் சொல்லி கூப்பிடுகிற இறைவன் ரசூலுல்லாவை அழைக்கிற இடத்திலே பெயர் சொல்லவில்லை. அழைக்கிற இடம் அல்ல. இதெல்லாம் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வேதம் இறங்கியது, இப்படிதானே இருக்கு. முஹம்மதே என்று கூப்பிடுகிற மாதிரி ஆயத்து இல்லை. யா மூசா நிறைய இடத்துல இருக்கு, யா ஈசா நிறைய இடத்துல இருக்குது, யா ஷுஐப் நிறைய இடத்துல இருக்கு. எல்லா நபியையும் யா அப்படின்னு முன்னாடி மூசாவே, ஈசாவே, ஷுஐபே, சாலிஹே நிறைய நபிமார்களை கூப்பிடுகிறான். எந்த இடத்துலையும் யா முஹம்மதுன்னு இல்லை. முஹம்மதே அல்லது அஹ்மதே அப்படின்னு கூப்பிடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தருகிற கண்ணியம், கூப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அல்லாஹ் அப்படி கூப்பிடவில்லை. சரி, இந்த ஆயத்துல இருந்து நாம் சில சிந்தனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல ஒண்ணு, முஹம்மது அஹ்மது மொத்தம் 3-4 இடத்துல குர்ஆன்ல வருதுன்னு சொல்லுவோம். இந்த நபிமார்கள், இதற்கு முன்னாடி வந்த நபிமார்கள், எல்லா நபிமார்களும் சில விஷயத்துல ஒன்றுபடுவாங்க. உதாரணமா எல்லா நபியும் ஆடு வைத்திருக்கிறாங்க. எல்லா நபிக்கும் ஒரு பொதுவான தன்மை, அவர்கள் கண்கள் தூங்கும், கல்பு தூங்காது. கண் தான் தூங்கும், கல்பு தூங்காது, அது அலர்ட்ல தான் இருக்கும். எல்லா நபிக்கும் பொதுவான தன்மை, இறந்த இடத்திலே அடக்கப்படுவார்கள். எல்லா நபிக்கும் பொதுவான தன்மை, அவர்கள் விட்டு சென்றது யாரும் வாரிசாக முடியாது. அது எல்லாமே சதகா. எந்த நபி என்ன விட்டுட்டு போனது, பெருமானார் வீட்டினுடைய கரண்டி கூட வாரிசுகளுக்கு போக முடியாது. எல்லா நபிமார்களுக்கும் உள்ள தன்மைகள் இதெல்லாம். அவர்கள் ஆடு வைத்தது, அவர்கள் கண்கள் மட்டும் உறங்குவது, கல்வு உறங்காதது, அவர்கள் இருந்த இடத்திலேயே அவர்கள் அடக்கப்படுவது, அவர்கள் சொத்துக்கள் எல்லாம் வாரிசாக்க முடியாது என்பது, அதுபோல அவர்களினுடைய உடல்களை மண் திங்கக்கூடாது என்பது, நபிமார்களுடைய உடல்களை மண் தின்ன முடியாது. அதே போலத்தான் நல்லோர்களுடைய உடல்கள். ஆக நபிமார்களின் உடல்களை மண் தின்னார். இப்ப இதுல எல்லாம் இவங்கெல்லாம் ஒன்றுபடுறாங்க. நபிமார்கள் எல்லா நபிக்கும் ரசூலுல்லாவுக்கும் இடையில ஒரு சில வேறுபாடுகள் இருக்கு. ஒரே ஒரு வேறுபாடு முக்கியமானது என்னன்னா, எல்லா நபியும் சொன்னது என்ன தெரியுமா, ஒரு நபி வருவார், ஒரு நபி வருவார். எல்லா நபியும் அறிவிப்பு செய்தார்கள். 1.25 லட்சம் நபிமார்கள்ல ஈசா அறிவிப்பு செய்தது இன்னைக்கு ஓதப்பட்டது. ஈசா சொன்னார், எனக்கு பின்னாலே ஒரு நபி வருவார், இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பெயர் அஹ்மத் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபியையும் அவங்க பின்னாடி அறிவிப்பு செய்யல. நான் கடைசி நபி அப்படின்னு அறிவிப்பு செஞ்சான். ஆனா காத்தமுன் நபியின், நான் நபிமார்களில் கடைசியானவன், நான் நபிமார்களில் முத்திரையானவன். எல்லா நபியும் அறிவிப்பு செய்தது, பின்னாடி ரசூல் வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்யறது, இது பெரிய வேறுபாடு நபிமார்களுக்கும் ரசூலுல்லாவுக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, எனக்கு பிறகு நபி கிடையாது, லா நபிய பஅதி. இப்ப இன்னைக்கு இந்த அஹ்மதுங்கிற பேரை பத்தி பேசணும்னு சொன்னோமே, இந்த அஹ்மதுங்கிற பேர்
ஒரு சின்ன பிரச்சனையும் ஆகிப்போச்சு. என்னன்னா அகமதுன்னு பல பேர் நான் நபின்னு கிளம்பிட்டான். குரான்ல உள்ள அகமது நான் தான் நிறைய பேர் கிளம்பிட்டான். ஆங்காங்கே உங்களுக்கு கேள்றதுக்கு ஆச்சரியமா இருக்கு. தனி கொள்கை, தனி வேதம், தனி சரிய, தனி இது, தனி இயக்கம், இன்னைக்கு தனி சைட்டு, தனி மாத இதழ், தனியா தொலைக்காட்சி எல்லாமே வச்சிருக்கானுங்க. அவனுங்களுக்கு அகமதியாக்கள்னு பேரு. அவனுங்களை கூப்பிட்டு என்னப்பா சொல்ற அப்படின்னா, அதான் வருதல்ல குரான்ல, எனக்கு பின்னால ஒரு நபி வருவார், அவர் அகமது. அது ரசூல்லாவோட பேருப்பா. அதெல்லாம் இல்லை, பஞ்சாப்ல இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? பஞ்சாப்ல இருக்காரு. பஞ்சாப்ல அவர் பிறந்திருக்கார். அவர் பேர் குலாம் அஹ்மத். அவர் முழு பேர் குலாம் அஹ்மத் காதியானி அப்படிங்கிறது பேர். அவன் ஒரு இத்து போனவன் விடுங்க. அந்த குலாம் அஹ்மதை பிடிச்சி அவர் நபி, அவர் தான் இப்ப அனுப்பப்பட்டிருக்கிற தூதர். இருந்தாலும் சமீபத்தில் மௌத்தான ஆளு, நம்ம நூற்றாண்டுல வாழ்ந்த ஆளு. எக்கச்சக்கமான மோசடிகள்லாம் அவர் பேர் ஃபேமஸ். அதில் அவரை நபின்னு ஆக்கி விட்டு அவர் பேர் அகமது. அங்கங்க அகமதுன்னு நிறைய பேர் குரான்ல சொல்லியிருக்கிறது என்னைத்தான்ட்டு. அது அல்லாஹ் தாலா என்ன நன்மையில சொன்னானோ 3 இடத்துல முகமதுன்னு சொன்னவன், ஒரு இடத்துல அகமதுன்னு சொல்லிட்டானா அகமதுன்னு ஒண்ணு இதாகிட்டாங்க. இப்ப இதை சொல்லவன்னா பெரிய எச்சரிக்கைக்காக சொல்லவன். நாம் கொண்டிருக்கிற களிமா இருக்கே 2 வார்த்தை இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லைன்னா, அல்லாஹ்வை அவனுடைய அனைத்து தன்மைகளோடு நான் நம்புகிறேன் அர்த்தம். அவன் உருவமற்றவன், அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு மக்கள் இல்லை, அவனுக்கு தாய் தந்தை இல்லை, அவன் யாராலும் பெறவில்லை, பெறப்படவில்லை, இப்படியெல்லாம் சொல்றவன்ல, அவன் அனைத்து தன்மைகளோடு அவன் ஒருவன் வணக்கத்திற்குரியவன். அதே மாதிரி முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். அது மட்டும் அர்த்தம் அல்ல, அல்லாஹ்வுடைய கடைசி தூதர் அப்படின்னு நம்பணும். வெறுமனே ரசூலுல்லாஹும் ஒரு தூதர், அப்புறம் பின்னாடி பஞ்சாப்ல உள்ளவனும் தூதர், பெங்களூர்ல என்னன்னா அவனும் தூதர், இப்படி எல்லாமே சொல்லிட்டு போனா இல்லை. முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு அர்த்தம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய கடைசி தூதர், அவர்களுக்கு பின்னால் வேறு நபி வரக்கூடாது. இதுதான் களிமா. இந்த களிமா பக்காவா இருக்கணும். இந்த களிமாவுக்கு இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கு. அவன் நபின்னு கிளம்பிட்டான். ரசூலுல்லாஹ் காலத்திலே ஒருத்தன் கிளம்பினான், அவனுக்கு முசைலமான்னு பேர். அது என்னமோ அவன் பேரோட அட்டாச்சா ஒரு வார்த்தை சேர்ந்துடுச்சு. என்ன தெரியுமா? முசைலமத்துல் கஸ்ஸாப், பொய்யன் முசைலமா. அது அல்லாஹ் அந்த பேர் அப்படியே சேர்த்து விட்டான். ஹிஸ்டரியில் அப்படியே தான் எழுதுறான், பொய்யன் முசைலமா, பொய்யன் முசைலமா. அப்படியே தான் எல்லா வரலாறு. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ரசூலுல்லாஹ் இருக்கிறப்பவே நபியா இருந்திருப்பான். ஏங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு அப்புறம் ஒரு 200-300 வருஷம் கழிச்சு நான் நபின்னு சொன்னா கூட சரி, ஏதோ நல்ல பிசினஸ்ல இறங்கியிருக்கான்னு சொல்லலாம். இவன் என்னடா ரசூலுல்லாஹ் இருக்கிறப்பவே அந்த சைட்ல அவன் ஆரம்பிச்சான், இந்த பக்கம் நான் தான் நபி, அவர் அந்த ஏரியாவை அவர் பார்த்துக்குவார், நான் இந்த ஏரியாவை பார்த்துக்குவேன்ற மாதிரி பண்ணான். அதுக்கப்புறம் ஒருத்தன் அஸ்வதுன்னு ஒருத்தன் வந்தான், அஸ்வதுல் அனசி. இவங்கெல்லாம் கொலை பண்ணிட்டாங்க, மரண தண்டனை தான் அவங்களுக்கு. அஸ்வதுல் அனசின்னு ஒருத்தன், அவன் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு அவன் நான் நபி தான், அல்லாஹ்வுடைய நபின்ட்டான். எங்கிட்டையும் ஜிப்ரீல் எல்லாம் வந்துட்டு போறாருங்க, எந்த ஜிப்ரீல் சொல்றான்னு தெரியல. அவன் அப்படிதான். அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு பொம்பளை நபின்ட்டா திடீர்னு. 1.25 லட்சம் பேர்த்துல பெண் நபிமார்களே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு நபி பெண் நபி கிடையாது. அந்த அம்மா திடீர்னு தான் நபின்னு சொல்லி, இதுல என்ன ஆயிடுச்சுன்னா நீண்ட வரலாறு, உள்ள போனா ரொம்ப நேரம் ஆயிடும். இந்த ஆண் நபின்னு சொன்ன ஒருத்தரும் பெண் நபின்னு சொன்ன ஒருத்தரும் 2 பேருக்கு இடையில லிங்க் ஆயிடுச்சு. அவங்க 2 பேருக்கு இடையில கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு பேசினாங்க. ஏதாவது யாரு? ஆண் நபியும் பெண் நபியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நபித்துவம் என்பதை ஒரு கட்டத்தில் கேலி பொருளாக ஆக்கினார்கள். இப்போ நம்ம நூற்றாண்டுல பெரிய முசீபத் என்னன்னா, அவங்க எல்லாம் காலப்போக்கில் போயிட்டாங்க. இது கொஞ்சம் நிலைச்சிருச்சு. இவங்க காதியானிகள்னு சொல்றோம். இவங்க குரூப்புக்கு அஹ்மதியா அப்படின்னு பேரு. சென்னை புத்தக கண்காட்சியில போனீங்கன்னா நம்மளோட நல்ல கிதாபுகள், நல்ல சுன்னத் ஜமாத்து உள்ள புத்தக கடையெல்லாம் காணாது. முன்னாடி அவன் தான் உட்காந்துருப்பான், அஹ்மதியா புக் ஸ்டால்.
குரான் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, இதுக்கு இருக்கு. எதை எடுத்தீங்கன்னாலும் உள்ளுக்குள்ள ரசூலுல்லாஹ் கடைசி கிடையாதுங்கிறத வாழைப்பழத்துல ஊசி சொருகிற மாதிரி சொருகியிருப்பாங்க. இந்த மாதிரி முதல்ல யாருன்னு முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இவங்க என்ன மாதிரி கொள்கை உள்ளவங்க. ரசூலுல்லாவுக்கு அப்புறமும் நபியா இருக்குது, அவரும் நபி இவரும் நபின்ட்டு நிறைய பேர் கிளம்புனா என்னத்துக்கு ஆகிறது? நபிங்கிறதோடு ரசூலுல்லாஹ் மட்டும் முடியல, வஹியும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் செய்தியை அல்லாஹ்விடமிருந்து எடுத்துக்கொண்டு வர்றதுங்கிறது முடிஞ்சிருச்சு. நீங்க அந்த வாசலை ஓபன் பண்ணா எக்கச்சக்கமா குழப்பமாயிரும். ஆமா, ஜிப்ரீல் வந்தாரு, எனக்கு வகை வருது, நேற்று நைட்டு வந்து சொன்னாரு, வட்டி இனிமேல் பரவாயில்லன்ட்டாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆரம்பிக்கலாமே. இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில அதெல்லாம் கொஞ்சம் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு, அதானே சொல்ல முடியுமே. வகையின் வாசல் மூடிவிட்டது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு வஃபாத்தோ கடைசி வகி நபிங்கிறதோடு ரசூலுல்லாஹ் மட்டும் முடியல, வஹியும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் செய்தியை அல்லாஹ்விடமிருந்து எடுத்துக்கொண்டு வர்றதுங்கிறது முடிஞ்சிருச்சு. நீங்க அந்த வாசலை ஓபன் பண்ணா எக்கச்சக்கமா குழப்பமாயிரும். ஆமா, ஜிப்ரீல் வந்தாரு, எனக்கு வகை வருது, நேற்று நைட்டு வந்து சொன்னாரு, வட்டி இனிமேல் பரவாயில்லன்ட்டாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆரம்பிக்கலாமே. இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில அதெல்லாம் கொஞ்சம் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு, அதானே சொல்ல முடியுமே. வகையின் வாசல் மூடிவிட்டது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு வஃபாத்தோ கடைசி வகி அவர்களின் வஃபாத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடி வந்தது. அந்த 5 நாளைக்கு அப்புறம் ரசூலுடைய வஃபாத்துக்கு அப்புறம் எந்த வகியும் உலகத்திற்கு கிடையாது. இப்போ கலிமாவிற்கு அர்த்தம் அதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு 2 அர்த்தம். 1 முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் 2 அர்த்தம். 2 அவர்கள் மட்டும்தான் கடைசி தூதர் 2 அர்த்தம். அவர்களுக்கு பிறகு வேறு நபி கிடையாது. இந்த அஹ்மதியா குரூப்புங்கிறவங்க விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். நீங்க சில பேர்த்துக்கு வேணா புதுசா இருக்கலாம். தமிழ்நாட்டில் நிறைய ஊர்ல பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. பள்ளிவாசல் இருக்குதுங்க, மதுரையில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, நிறைய இடத்துல அவங்களுக்குன்னு பள்ளிவாசல் இருக்கு, அவங்களுக்குன்னு தனி சைட்டுகள்லாம் இருக்கு. நீங்க சொல்ல போனா நாங்க அதனால தான் இணையதளத்துல போய் மார்க்கத்தை தேடாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம். இணையதளத்திலேயே மார்க்கத்தினுடைய எல்லா விஷயமும் போய் கேட்கறதுனுடைய காரணம். இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு நீ போய் அடிப்ப. ஆன்சரிங் இஸ்லாம்னு சொல்லி ஒரு வெப்சைட்டு முழுக்க அவன் கண்ட்ரோல்ல இருக்கிறது. அஹ்மதியாக்கள் நடத்திட்டு இருக்கான். இஸ்லாத்தை பத்தி எதிராக உள்ள சொருகிட்டு இருக்கிறது மட்டும்தான் அந்த சைட்டோட வேலை. ஆனா பார்க்கறதுக்கு அந்த சைட்டும் அதனுடைய அமைப்பும் நீங்க பார்த்தீங்கன்னா முழுக்க ஏதோ இஸ்லாமிய இது மாதிரி இருக்கும். உண்மை இஸ்லாம் அப்படின்னு ஒரு தமிழ்லயே இருக்கு, ஒரு சைட் இருக்கு. நீங்க அந்த பேஜுக்குள்ள போனீங்கன்னா முழுக்க என்ன கேள்வி கேட்டாலும் அது இஸ்லாத்தை பத்தி சொல்ற மாதிரி தெரியும். ஆனால் விஷம் கலந்திருக்கிறது உள்ள. அதனால தான் இணையதளங்கள்ல இந்த பேர் தேடுறதோ, மார்க்கத்துல மசாயில் தேடுறதோ, இது ஜகாத் எப்படி கொடுக்கணும், இது என்ன கொடுக்கணும், இப்படி எல்லாம் போய் நேரடியா டப்புன்னு இது பண்ணி அடிச்சு ஆன்லைன்ல இருந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு அதை தர்றது யாரு, ப்ரொவைடிங் யாருன்றது பார்க்கணும். எக்கச்சக்கமான சைட்டுகள் இவங்க கையில இருக்கு, அஹ்மதியாக்களுடைய கையில இருக்கு. தனியா பத்திரிகைகள் நடத்துகிறார்கள், இணையதளம் நடத்துகிறார்கள், புத்தக கண்காட்சி எங்க போட்டாலும் அவங்க தான் முதல்ல இருப்பாங்க. தனியா குரான் வச்சிருக்காங்க. நீங்க குரானை கையில எடுத்தீங்கன்னா ரசூலுடைய மாண்பை சொல்லுகிற நிறைய சூறா உள்ள இருக்காது. இன்னும் அடுத்து நான் கல்கௌசர் அந்த குரான்ல இல்லை. சூரா தௌபாவினுடைய கடைசி 2 ஆயத்துல ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் அந்த ஆயத்தெல்லாம் அங்க இல்லை. ரசூலுல்லாவை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் அவர்களுடைய குரானிலே இருக்காது. இப்போ இவங்களுக்கெல்லாம் பேரு காதியானிகள். சுருக்கமா முடிச்சோம்னா, காதியானி இந்த உம்மத்தில இருக்கக்கூடிய அனைத்து மார்க்க அறிஞர்களும் சேர்ந்து அவர்கள் காஃபிர்கள் என்று முடிவு செய்யப்பட்டது. இன்னைக்கும் ரசூலுல்லாஹ் ஒருத்தன், ரசூலுல்லாஹ் கடைசி இல்லை, யார் வேணாலும் நபியா வரலான்னு சொன்னா அவன் முஸ்லீம் இல்லை. இன்னைக்கு அதான் சட்டம். நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் வேற ஒருத்தரை காட்டி இவர் இன்னைக்கு நபி, அவருக்கு வகி வருது, நான் அவரை ரசூலுன்னு நம்புறேன்னு சொல்லிட்டா ஈமான் அவுட்டு. முஹம்மது ரசூலுல்லாவை நீ முழுமையாக ஈமான் கொள்ளவில்லை என்று பொருள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி. குரான்ல வருது, மக்கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் யாருக்கும் தந்தை கிடையாது.
அதாவது அவருக்கு அவரை நீங்க சொந்த தந்தையாக சொல்ல முடியாது. ஆன்மீக தந்தைன்னு சொல்லுவோம், அது வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. அடுத்தது வலாக்கிர் ரசூலுல்லாஹி வ ஹாத்தமன் நபியீன். ஹாத்தமன் நபியின நபிமார்களின் முத்திரை. முத்திரைன்னு எதுக்கு சொல்லுவோம்? முத்திரை எங்க வச்சுட்டாலும் அதுக்கு கீழே எழுதுறதெல்லாம் செல்லாது. முத்திரை வச்சுட்டா சீல், அவ்வளவுதான். சீல் வச்சாச்சு அப்படின்னா முடிஞ்சு. நுபுவத் என்பது வந்து கொண்டே இருக்கிற நுபுவத் ரசூலுல்லாஹ் வந்தவுடன் முத்திரை சீல் வச்சாச்சுன்னு அர்த்தம். சீல் வச்சதுக்கு அப்புறம் இனி யாரெல்லாம் வர முடியாது. முத்திரைங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். எங்கேயாவது நீங்க ஒரு லெட்டர் பேட்ல ஒரு லெட்டர் ஒரு இதுல அது எப்போ ஆத்தரைஸ்டுன்னா கீழே சீல் வைப்பாங்க. சீல் வச்சுட்டா அதுக்கு மேலதான் மேட்டர் இருக்கும். லாஸ்ட்ல சீல் வைக்கணும்னு அர்த்தம். சீல் வச்சதுக்கு அப்புறம் பின்னாடி மேட்டரை எழுதுனா அந்த மேட்டர்லாம் செல்லாது. சீல் வச்சு கையெழுத்து போட்டாச்சு, சைனிங் அத்தாரிட்டி முடிச்சுது, மேல உள்ளது மட்டும்தான் செய்தி. ரசூலுல்லாஹ்வுக்கு பேரு ஹாத்தமன் நபியீன். ஒரு ஹதீஸ் தெளிவாக வரும். மதலி மதுருல் அம்பியாஇ மின் கப்லி. எனக்கு முன்னாலே வந்த நபிமார்கள் எத்தனை பேரோ அவர்களுக்கும் உதாரணமாகிறது. ஒரு ஆள் வீடு கட்டியதை போல, பனாதாரன் ஃபஅஹ்ஸனஹா வ ஜம்மலஹா, ஒரு வீட்டை கட்டினார், அந்த வீட்டை அழகுபடுத்தினார், நன்றாக மெருகூட்டினார். எல்லா மக்களும் அந்த வீட்டை பார்த்தார்கள். ஒரே ஒரு செங்கல் மட்டும் அந்த வீட்டில் ஒரு சுவற்றில் ஒரு ஓரத்தில் முன்னான காலியாக இருந்தது. மக்கள் எல்லாம் அந்த வீட்டை சுற்றி பார்த்தார்கள். அவர்கள் அந்த ஒரு இடம், ஒரு செங்கல் வைக்கிற இடம் மட்டும் காலியாக இருப்பதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு விட்டு இங்கு ஒரு செங்கல் வைக்க வேண்டுமே என்று எல்லாரும் சொன்னார்கள். கடைசியாக செங்கலை அல்லாஹ் வைத்தான். நான் தான் அந்த செங்கல். நபிமார்கள் என்பது ஒரு கட்டடம். நபிமார்கள்ங்கிற கட்டடத்துல பூரா பினிஷ் ஆயிருச்சு. ஒரு பல்லு மட்டும், ஒரு செங்கல் மட்டும் வைக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியவுடன் அந்த மௌதிஉ தில்கல் லபினா, அந்த செங்கலுடைய இடம் அடைச்சாச்சு. இனி எங்க நபி வெளியில் இருந்தா எரிய முடியும்? வீடு பினிஷ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கடைசி நபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புகிற போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவர்கள் அல்லாஹ்வினுடைய கடைசி தூதர் அப்படிங்கிற இது வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி என்பதற்காக என்னவோ காத்தம்னா முத்திரைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல ஒரு நுபுவத்தினுடைய முத்திரை இருந்தது. ஒரு மச்சம், ஒரு மருன்னு சொல்றோம்ல, ஒரு மரு, ஒரு கொப்பளம் மாறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துக்கு கீழ், இடது தோல் புஜத்திற்கு கீழ், முதுகு பக்கத்தில். இப்போ இதான் இடது தோல் புஜம்னா, இடது தோல் புஜத்துல முதுகுக்கு கீழே ஒரு பெரிய ஒரு சின்ன கட்டி மாதிரி வச்சுங்களேன். ஒரு ஹதீஸ்ல கொப்பளம் மாதிரின்னு வருது, ஒரு ஹதீஸ்ல புறா முட்டை மாதிரின்னு வருது, ஒரு ஹதீஸ்ல சின்ன ஆப்பிள் மாதிரின்னு வருது. ரசூலுல்லாஹ்வுடைய தோல்ல அந்த இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வெண்மையான தோலில் அந்த மச்சம் மாத்திரம் அடர்ந்த சிவப்பு நிறத்தில் அது இருக்கும். அந்த ஒரு கொப்பளமோ ஏதாவது வந்துச்சுன்னா சிவப்பா இருக்குமல்ல, அந்த மாதிரி அடர் சிவப்பு நிறத்திலே இருக்கும். சில குழந்தைகள் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வருகிற போது பின்னாடி அதை பிடித்து விளையாடியதாகவெல்லாம் கூட சில ஹதீஸ்களில் பதிவாக இருக்கிறது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்பதற்கு, ஏன் இறுதி நபி என்பதற்கு அது அடையாளம். காரணம், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? காத்தம். குர்ஆன்ல வருதுல, நபிமார்களின் முத்திரை. இது நுபுவத்தின் முத்திரை, நபியின் முத்திரை. அந்த முத்திரை முதுகிலே இருந்தது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நம்ம அன்னைக்கு கூட பேசினப்ப சொன்னோம், நீண்ட ஆயுள் பெற்ற சஹாபி சல்மான் ஃபாரிசி. எவ்வளவு வயசுன்னு சொன்னாங்க? 250 வயசு. மாஷா அல்லாஹ், 250 வயசு அவர்கள் வாழ்ந்தவர்கள். எக்கச்சக்கமான ஆண்டுகள் அந்த பக்கம் யகூதிகள் கூட சுற்றி, எக்கச்சக்கமான ஆண்டுகள் கிறிஸ்தவர்கள் கூட நசாராக்களோட சுற்றி அட்ரஸ் விசாரிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட சேரும் போதே ரொம்ப வயசு. அதுக்கப்புறம் பல்லாண்டு காலங்கள் இஸ்லாத்தில் மதீனாவில்
ஒரு யகூதியின் தோட்டத்தில் வேலை செய்தார்கள். சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு எல்லா வேதத்தையும் கரைச்சு குடிச்சு அதுல ரசூலுல்லாவை பத்தி என்ன இருக்குதுன்னு படிச்சு முடிச்சவர். ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி. யாராவது கடைசி நபி இப்படின்னு சொல்லி கேட்டவர் அல்ல அவர். பண்டைய வேதங்களை படித்தவர் அவர். பண்டைய வேதங்களை எல்லாம் கற்றவர். அந்த வேதங்களிலெல்லாம் ரசூலுல்லாவை பற்றிய செய்திகளை படிச்சுட்டு அவர் மதீனாவுக்கு வர்றார். அவர் கையில 3 அடையாளம் இருக்கு. கடைசி நபியாக வரக்கூடியவருக்கு, லாஸ்ட் நபி அவர் தான், அவருக்கு பின்னாடி நபி கிடையாது. அவர்கிட்ட 3 அடையாளம் இருக்குது. லா யக்பலு ஸதகத வ யக்பலுல் ஹதியத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறது. சதக்கா ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவரு ஏற்றுக்க மாட்டார். ஹதியா கொடுத்தா, அன்பளிப்பு கொடுத்தா அவரு ஏற்றுக்குவார். அவருடைய முதுகில் இடது பக்க தோல் புஜத்திற்கு கீழ் அவருடைய ஹாத்தம் முத்திரை இருக்கும். இந்த 3 தான் அடையாளம். சல்மான் பாரிசி கேள்விப்படுறாரு, மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாச்சு. தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவர் இந்த 3 அடையாளத்தையும் செக் பண்ணிடணும். இவர் ரசூல்கிட்ட போய் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முறையா சந்திக்கிறார். தன்னுடைய வரலாறு பூரா சொல்றார். நான் பல்லாண்டு காலங்கள் பல்வேறு மதங்களில் சுற்றி எல்லா வேதங்களையும் கற்றவன் அப்படின்னு எல்லாம் சொல்றார். சொல்லிட்டு தோட்டத்துல இருந்தா வர்றாரு. அவரு பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து, இது சதக்காவுடைய பேரிச்சம்பழம், இதை எடுத்துக்கன்னாங்க. சொன்னாங்க, நல்லா அக்பரு சதக்கா, சதக்கா நான் வாங்க மாட்டேனே அப்படின்னாங்க. மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டார் சல்மான், 1 ஓவர், ஒரு பதில் ஓவர். திரும்பி அந்த பழத்தை எடுத்துட்டு போயிட்டார். ஒரு 2-3 நாள் கழிச்சு அல்லது ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வர்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு பேரித்தம்பழங்களை எடுத்து கொண்டு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து சந்திச்சார். வழக்கமான சந்திப்பு மாதிரி இருந்துட்டு, இது ஹதியா, இந்த பேரிச்சம்பழம், இதை எடுத்துக்கங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. நம்பர் 2 ஓவர். 2மே நடந்துருச்சு. 3வது ஒன்று இருக்கு. என்ன? முதுகுல முத்திரை இருக்கு. அதை பார்க்கணும். நார்மலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்து இருக்கிற போகலாம், அதாவது வெறும் தோளோட வெறும் மேலோட இருக்கிறப்ப பார்க்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் துருத்திட்டு இருக்கும்போது ஒரு லேசான துணிக்கு மேலேயும் ஒரு வீக்கம் தெரியுமா இல்லையா? அதை பார்க்கறதுக்கும் சரியா முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிற தோற்றம் அப்படி போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், இவர் எதுக்கு வந்துட்டு இருக்காரு, இவர் என்ன கையில என்ன மேட்டரோட வர்றாரு. வானத்தினுடைய செய்தி எல்லாம் தெரிந்தவர்களுக்கு இந்த தோட்டத்துல வேலை செய்யற ஒரு செய்தி தெரியாதா? ஒரு ஜனாசா. அடுத்த கொஞ்ச நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுக்கு பகீக்கு வந்திருக்கிறாங்க. ஜன்னத்துல் பகீ மதீனா பள்ளிவாசல்ல இருந்து கிழக்க இருக்கக்கூடிய கபிரிஸ்தான். அந்த கபிரிஸ்தானுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாக்கு வந்தாங்க. ஜனாசாக்கு வந்தப்போ அந்த வேலை செய்யற கலைப்புல நல்ல லூஸான ஒரு துணி, அதை இப்படி எடுத்து விட்டுருந்தாங்க. சில நேரம் ஒரு 2-3 பட்டனு கழட்டின நிலைமையில நாம சட்டை அப்படி எடுத்து விட்டோம்னா ஒரு காவாசி முதுகு வெளியில தெரியும். அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல வெளியே ஏற்றி விட்டுட்டு அந்த கபரு குழி தோன்ற இடத்துக்கு பக்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இவர் சரியா தெரிய மாட்டேங்குது. இப்படி வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. சல்மான் பாரிசி இப்படி திரும்பி இங்க வா அப்படின்ட்டு இப்படி கழட்டி காட்டினாங்க. நீ எதுக்காக சுத்திட்டு இருக்கிறேன்னு தெரியுது, என்ன எதுக்காக வச்சிருக்க. அவர் வந்த உடனே கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்மான் பாரிசி சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ்விடம் அந்த அடையாளத்தை பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காத்தம் என்றால் முத்திரை அப்படின்னு பொருள். அதை இப்படி சொல்ல வந்தது என்னன்னா, தௌராத்து ஃபுல்லா அஹ்மதுன்னு பேர் இருக்கு ரசூலுல்லாஹ் பத்தி. இஞ்சில்ல ஃபுல்லா அஹ்மதுன்னு தான் இருக்கு. அங்கெல்லாம் முகமதுன்னு இல்லை. தௌராத்திலே இல்லை, இஞ்சிலே இல்லை. குர்ஆன்ல மட்டும்தான் முஹம்மது 3 இடத்துலையும் அஹ்மது ஒரு இடத்துலையும் வருது. அஹ்மது என்று குர்ஆனில் வந்தாலும் தௌராத்தில் வந்தாலும் இஞ்சிலிலே வந்தாலும் எல்லாமே யாரு தான்? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்து வரைக்கும் ரசூலுல்லாவை தவிர வேறு யாரும் நபி கிடையாது.
நபி என்று சொல்லிக்கொண்டு எந்த போலிகள் வந்தாலும் நம்பவும் கூடாது, நெருங்கவும் கூடாது, எந்த உறவுகளும் வைத்துக் கொள்ளக்கூடாது. மீண்டும் அந்த ஃபத்வாவை சொல்லுகிறேன். அகில உலகத்தின் அனைத்து உலமாக்களின் ஏகோபித்த முடிவு, நபியை கடைசி என்று நம்பாதவர்கள் காஃபிர்கள். அவர்கள் காஃபிர். யாராவது காதியானி என்கிற பெயரில் எவனெல்லாம் இருக்கிறானோ ஏகோபித்த அபிப்பிராயப்படி காதியானிகள் காஃபிர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலமெல்லாம் நம்முடைய கொள்கையையும் அல்லாஹுவின் மீதும் ரசூலின் மீதும் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை அல்லாஹ் சரியான நம்பிக்கையாக நமக்கு அமைத்து தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير أعمالنا يا رب العالمين. وصل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.